மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்கள் வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு, நிறைய விஷயங்கள் விஜய் பேசியிருந்தாரு. அவர் பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதான் ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னது தான். முந்தைய பேச்சுகளோடு ஒப்பிடும்போது விஜயினுடைய பேச்சில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றமும் தெளிவும் ஒரு சரளமும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அவருடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழம் இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு. பட் அது ஒரு நார்மலான காலகட்டத்தில் அதுன்னா ஓகே. ஆனால் இன்றைக்கி தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் காங்க்ரீட்டாக நீங்கள் பல விஷயங்கள் குறித்து பேசணும். அது வந்து விஜய்க்கு இன்னும் கை வரலை. அதுக்கப்புறம் அவர் கூட இருப்பவர்களும் கூட இந்த விஷயத்தில் அவரை சரியாக நகர்த்திட்டு போகலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தேர்தலுக்கு பிறகு ஜெயித்த பிறகு நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,650 கிராம ஊராட்சிகள் இருக்குது. இப்போ இவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதாகவே கணக்கில் வச்சுக்குவோம். இப்போ வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னா 5 வருஷத்துக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1800 கிராமத்துக்கு தான் நீங்கள் செல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அப்போ எப்படி அது சாத்தியம்? அதுக்கு அடுத்து செஞ்சார்ஜ் கோட்டையில் உட்காந்து வேலையை பார்ப்பீங்களா, இல்லை கிராமம் தோறும் போயிட்டு இருப்பீங்களா? இல்லை இப்போ இந்த மக்கள் சந்திப்பு நடத்துகிற மாதிரி எப்படி ஒரு 100 கிராமத்தை ஒரே நாளில் கையை அசைச்சிட்டு அப்படி கடந்து போக போகிறீங்களா? அப்படி போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து பேசும்போது தான் அவங்க பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போகிற போக்கில் கை காட்டிட்டு போனால் அது வெறுமனே கணக்கில் தான் வச்சுக்க முடியுமே தவிர வேலை நடக்காது. ஸோ இந்த மாதிரி அவர் பேச்சில் பார்த்திங்கன்னா இந்த மேலோட்டமான விஷயங்கள்லாம் நிறைய வருது. அதை வந்து விஜய் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் விஜய் வந்து மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களும் இப்படி தான் நாங்கள் இருக்கோம், நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இப்போ அது அதிகமாக திமுக சைடில் இருந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. நீங்கள் தான் தமிழ்நாடுங்கிறீங்க, மக்கள் கூட நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கரூர் சம்பவத்தில் நீங்கள் அன்னைக்கு எதுவுமே பேசாமல் போனது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு விஜய் நினைத்ததற்கு காரணம் அது வந்து ஒரு வகையான உளவியல். அது என்னென்னா, எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, யாருக்குமே கிடைக்காத அந்த புகழின் உச்சி வந்து விஜய்க்கு கிடச்சிருக்கு. அப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற பெருவாரியான மக்கள் தன்னை கொண்டாடியதால் தான் அந்த இடமே கிடைச்சதா விஜய் நம்புகிறாரு. அப்போ இந்த மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, நானும் அந்த மக்களை வந்து மதிக்கிறேன், நன்றியோடு இருக்கேன். அப்போ நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அது தவிர்க்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஒரு தலைக்கணம் அல்லது ஒரு கர்வம் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த மக்கள் மீதான ஒரு பேரன்பில் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அது. அதை ரொம்ப நீங்கள் அவரை தாக்குவதற்கான ஒரு ஆயுதமாக அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தின் போது என்ன அவர் ஏன் ஓடினார், ஏன் பதுங்கினார் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து ஏற்கனவே பல முறை பல சந்தர்ப்பங்கள் வந்துருச்சு. அதே நேரம் இன்றைக்கி அவர் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்காக அந்த கேள்வி மீண்டும் எழுப்பப்படுவதாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி அந்த கரூர் சம்பவம் நடக்குது, கரூருக்கு வெளியில் அவங்க இருக்காங்க, அவர் மீண்டும் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் முதல்ல இப்போ கிளம்புங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அங்கிருந்து அவரை அப்புறப்படுத்தினார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வந்து வெளியில் இதெல்லாம் சொல்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே அது ஒரு சங்கடத்தை கொடுக்கும், அது கூட காரணமாக இருக்கலாம். அதனால் ஒரு மனுஷன் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருக்காருங்கிறதையே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவர் ஒரு பயந்தாங்குழி, இவர் ஒரு கோழை, பிரச்சனைகளை கண்டு அஞ்சு நடுங்குபவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்கிறது தான், விஜயாக இருப்பதில் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கலாக இருக்கிறது என்பதை விஜயால் மட்டும்தான் உணர முடியும். ஓகே, புரியுதா இல்லை? இப்போ நீங்களும் நானும் உட்காந்துக்கிட்டு விஜய் அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் தமிழர் ஒரு பெரிய பிரம்மாண்ட மாநாடு பார்த்தோம். திமுக தொடர்ந்து இலங்கை பாசறை நிறையா வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க.
அங்கே கூடுற கூட்டங்களுக்கு டோக்கன் கொடுக்கல, கியூஆர் கோடு எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய்க்கு மட்டும் அந்த மொய் வச்ச மாதிரி ஒரு 5000 பேர்னா 4990. இது என்ன காரணம்? ஏதாவது அரசியல் தாண்டி வேறு எதுவும் காரணம் இருக்காது? ஒரே காரணம் தான். விஜயை வந்து நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வெளியில் விட்டீங்கன்னா அவருக்கு வர்ற கூட்டமே வந்து அவருடைய செல்வாக்கையும் இந்த தேர்தலின் முடிவையும் சொல்லிடும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே மக்களுக்கு வந்து ஒரு மனநிலை உண்டு. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும். ஒருத்தர் இவங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வரும்போது தெரியுமில்ல, நான் போட்டு தான் அவர் அந்த கார்லேயே போகிறாரு ஒரு சொல்கிறதுல ஒரு அல்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அதே மாதிரி ஒரு தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளுடைய வாக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு மனநிலை இருக்கும். ஸோ இப்போ இவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து எப்போ உருவாகும் அப்படின்னா அந்த தலைவருக்கு கூடுகிற கூட்டத்தை வைத்து தான். அதிலே ஒரு திருத்தம் என்னன்னா, இன்றைக்கி திமுக சார்பில் நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு நிறைய மக்கள்லாம் வர்றாங்க. அது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. 500 அல்லது 1000 குவார்ட்டர் பிரியாணி அப்படின்னு கொடுத்து கூட்டி வரப்படுகிற கூட்டம் தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ கூட்டம் கூட்டினதெல்லாம் பார்த்தா அதுக்கும் வந்து இந்த மாதிரியான பணம் கொடுத்து வர்ற கூட்டம் தான். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஆர்கானிக்காக திரள்கிற கூட்டம் தான். அப்போ விஜய்க்கு வந்து நம்ம அப்படி நிபந்தனை இல்லாமல் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் நடத்தாமலே அந்த முடிவு தெரிஞ்சிடும். அப்படி பண்ணக்கூடாதுன்னு இவங்க நினச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரூர் சம்பவம் நடந்துருச்சு. அப்போ அதை சாக்கா வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே அவருடைய கூட்டத்துக்கு வந்து நிபந்தனைகள் விதித்து அவரை முடக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் 5000 பேர் 4500 பேர் போடணுன்னா அது எதுக்கு அந்த கூட்டம் போடணும்? அதுக்கடுத்து அந்த 5000 பேர் 4000 பேர் தான் வரணும்னா அது பொதுமக்கள் கிடையாது. கட்சி நிர்வாகிகளே அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 5000 பேர் முட்டி மோதிட்டாங்க வந்திருப்பாங்க, பாக்கி 5000 பேர் வெளியில் நிற்பாங்க. அப்போ அதனால் அவருக்கு எந்த நன்மையுமே கிடையாது. நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கொள்கையை உங்கள் கருத்தை கொண்டு போகும்போது அந்த ஓட்டு இங்கே வரும். தாவாக்க சேர்ந்த நிர்வாகிகள் வந்து நீங்கள் கூட்டம் போடலைன்னாலுமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தினால் விஜய்க்கு வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதே நேரம் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு, சரி ஓகே மக்கள் இல்லைனாலும் இது நேரலையாக பல்வேறு ஊடகங்களில் வருது, அதன் மூலமாக நம்ம மக்கள்கிட்ட போவோங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சீமானுக்கு கூட்டம் நடக்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க, திமுகவுடைய கூட்டத்தையும் பார்க்குறாங்க, விஜய்க்கு இவர்கள் எப்படியெல்லாம் சங்கடங்கள் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா அது விஜய்க்கு அனுதாபமாக தான் மாறும். அந்த கான்செப்ட் கூட இவங்களுக்கு புரியலை. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். மேடையில் அவ்வளோ சீக்கிரம் கண் கலங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் பார்த்தோம். மலேசியா ஆடியோ லான்ச்சில் கூட பேசும்போது கடைசி படம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது கண் கலங்குவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தவர் நேற்று மேடையில் கண் கலங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் ஆகி இப்படி நடந்து போயிட்டு வந்ததை பார்த்தோம். இதை வந்து கண் கலங்கிட்டாரு பாரு தலைவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி தாவேகா தரப்பில் அப்படி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவர் என்ன மேடையில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி போகிறாரு அப்படி வராருன்னு இப்போது நிறைய பேர் சாட்டை திரும்பவும் நிறைய பேர் அதை பற்றி ட்ராலும் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் வந்து ரோபோ கிடையாது. அவர் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். உங்களுக்கும் எனக்கும் என்ன உணர்வுகள் இருக்குமோ அவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். அது இல்லை அல்லது அது இருப்பது போல் காட்டிக்கொள்ளலை அப்படின்னா தான் நம்ம அவரை சந்தேகப்படணும். இவர் நம்ம முன்னால் நடிக்கிறாரு, அப்போ இந்த நடிப்பு எதுக்காக, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிளான் இருக்குமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் உருவாகும். விஜயை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கார். சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறது, எமோஷ்னலான நேரத்தில் அந்த எமோஷன்ஸ் வெளிப்படுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த நான் சொல்கிற விஷயம் இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா சகோதரிகள் மேலே ஒரு பேரன்பு வச்சுருப்போம். அவங்க திடீர்னு இறந்துருப்பாங்க. இறந்து ஒரு 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து கூட நம்ம அவர்கள் குறித்து பேசும்போது நம்ம வந்து எமோஷ்னலாகி உடைந்து அழுகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக. அப்போ ஒருவருடைய இறப்பு ஒருவருடைய இழப்பு குறித்து பேசும்போதே நமக்கெல்லாம் கண்ணீர் வரும்போது, தன் மீது பேரன்பு வைத்த ஒரு 41 பேர் செத்துருக்காங்கும் போது அதை பற்றி பேசும்போது ஒரு மனிதன் கலங்குவானா மாட்டானா? இது சாதாரண கேள்வி. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு நடிகன் அப்படிங்கிறதுனால அந்த எமோஷன்ஸை மறைக்கணும்னு அவசியமே இல்லையே. அதுக்கடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு நடிகர் அதனால இவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதை விட ஒரு கேவலமான அருவருப்பான குற்றச்சாட்டு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. ஒரு நடிகன்னா 24 மணி நேரமும் நடிச்சுக்கிட்டே இருப்பானா? என்ன தேவை? அப்படி பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடக்கும்போது ஒரு நடிகனா அப்படி குதிரையில் வந்து எல்லாரையும் அடித்து வீழ்த்தி மக்களையெல்லாம் அப்படி அள்ளி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கணுமே. அவர் நடிகன் தானே. சினிமா வேறு, யதார்த்தம் வேறு, நிஜம் வேறு. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சமீபத்தில்
அவருடைய நண்பரோடு அவர் பேசிகிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்த அந்த உரையாடல். அப்போ பல விஷயங்கள் பேசுகிறாங்க, காமெடியாக நார்மலாக இப்படியெல்லாம் போகுது. கரூர் சம்பவம் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே கண் கலங்கிட்டார். கண் கலங்கி அந்த தொண்டையே கட்டிடுச்சு அவருக்கு. மனசுல அவருக்கு இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரியுதா இல்லையா? இப்போ அந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு விஜய் வந்து காரணம் இல்லை, அது தெரிஞ்ச விஷயம், அது ஒரு விபத்து தான். ஆனால் நீங்கள் விஜயாக யோசிக்கும் போது நம்மளை பார்க்க வந்து தானே அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு எந்த அளவுக்கு அது ஒரு வலியை கொடுக்கும். கண்டிப்பாக அது வீட்டில் இருந்தாலும் அந்த ஃபீலிங் தான் வரும், மேடையில் நின்னாலும் அந்த ஃபீலிங் தான் வரும். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இதையும் ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா அவன்லாம் மனுஷனே கிடையாது. அந்த நபர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு வைக்கும் போது இந்த துண்டை கையில் சுற்றிக்கிட்டே இருக்கிறத வந்துட்டு பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. ரசிகர் கூட்டம் பாருங்க தேட்டர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் திமுகவில் எல்லாருமே கையில் துண்டை இது பண்ணிட்டு அமைச்சர்கள்லாம் துண்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் சார் வராரு, வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில விட்டு எறிகிறாங்க துண்டை. இது என்ன கான்செப்ட்? அதுதான் அந்த விஜயனுடைய அந்த புதிய அரசியலை இவங்களும் சுவீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தானே அது காட்டுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் போடுகிற அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல போடுற அந்த ரேம்பாக இருக்கட்டும், அதில் இவர் நடந்து வர்றது, அவர் மாதிரியே துண்டை தோளில் போடுறது. ஸ்டாலினுடைய பழக்கம் என்னென்னா பல காணொலிகளை போய் பார்த்தா தெரியும், அவர் அருகில் பார்த்தீங்கன்னா மாலை போட துண்டு சால்வை போட வர்றவங்க கண்ணை கூட பார்க்க மாட்டார். ஒரு ரோபோ மாதிரி தான் அவர் வந்து மக்களை வந்து டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு மாலை அணிவிக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும், ஒரு சால்வை அணிவிக்கணும்னு ஒருத்தன் வந்து அவருடைய பேரன்போடு வருவான். ஆனால் குறைந்தபட்சம் அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் கூட பூக்க மாட்டார். அப்படி பார்த்துட்டு இப்படிம்பார். அதுதான் ஸ்டாலினுடைய ஸ்டைலு. அந்த ஸ்டாலின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களை தேடி வந்து அவர்கள் போடுகிற சால்வையெல்லாம் வாங்கி போடுறாருங்கிறதே ஒரு பெரு நடிப்பாக தானே தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் நடித்தாலாவது நமக்கு வந்து மீண்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாங்கிற அந்த நப்பாசை தான் காரணம். இது எல்லாமே விஜயிடம் இருந்து பார்த்து எடுத்துக்கொண்டது, காப்பி அடித்த விஷயந்தான் அதெல்லாம். அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் மேடையிலேயே இவங்க துண்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் துண்டை சுற்றும் போது உங்களுக்கு அவன் தற்குறியாக தெரிகிறான், சினிமா நடிகனின் ரசிகனாக தெரிகிறான். இப்போ நீங்கள் சுற்றுறத என்ன வார்த்தை கொண்டு அழைப்பது? ஓகே, இப்போது அந்த இதில் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லும்போது எம்ஜிஆரை சொல்கிறாரு, காமராஜர் சொல்கிறாரு, அண்ணாவை கூட மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஜெயலலிதா பேரை போன வாட்டி மென்ஷன் பண்ணுறோம், இந்த வாட்டி மென்ஷன் பண்ணலை. அது பயமா இல்லை தவிர்த்திடலாம், இந்த விமர்சனங்கள்னால அது வேணான்னு விட்டுடலாம் அப்படின்றக்காக விட்டுட்டாரா? இல்லை, எப்பயுமே நம்ம அனுபவங்களில் இருந்து தான் பாடம் கற்றுக்கணும். அதுதான் சரியான பாடமாகவும் இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு காமராஜர் ஆட்சி மாதிரியான ஒரு பொற்கால ஆட்சி மறுபடி தமிழ்நாட்டுக்கு வரலை. பல்வேறு முதல்வர்களுடைய ஆட்சி நடந்தாலும், இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, அதுலெல்லாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை விட ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இவர்கள் எல்லாமே ஒரு ஆளுமையாக இருந்தாலும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் மலிந்து போனது. என்ன, நீ மக்கள் பணத்தை சுரண்டுனா எவனும் நம்மளை கேட்க மாட்டான் என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததே இவர்களுடைய ஆட்சியில் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பொற்கால ஆட்சி, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆட்சின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இவங்க ஆட்சியை எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக பலவீனமாக இருக்குது. திமுகவிலும் கூட ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதிங்கிற அந்த குடும்ப வாரிசு முறை மேலே அதிருப்தி கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இவங்களை நம்ம சைடு கன்சாலிடேட் பண்ணணுங்கிறதுனால கருணாநிதி வரைக்கும் பாசிட்டிவாக பேசிட்டு ஸ்டாலினை வந்து விட்டுருவார் அவர். அப்போ அந்த கருணாநிதியுடைய அபிமானிகளை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு உத்தி இது. அதே மாதிரி தான் ஜெயலலிதா பேர், எம்ஜிஆர் பேரெலாம் அவர் யூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறார். அப்போ நம்ம இனிமேல் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிறதுனால இவர்களை எல்லாம் தவிர்த்துருக்கார். அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஜல்லிக்கட்டு காலை வச்சு ஒரு குட்டி கதை சொன்னார். அதில் போகும்போது சொல்லுவாங்க சின்ன பையன்கிட்ட அங்கெல்லாம் போயிடாத அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தினாங்க அப்படின்னு. இன்னொன்று, நாங்கள் போயே ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. யாரெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அதில்? இல்லை, அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து தங்களை ஒரு பெரிய ஜாம்பவானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை அசைக்க முடியாது, யார் வந்தாலும் தோற்று போயிடுவாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்குது. புதுசாக யார் வந்தாலும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வர்றான், அவன் வந்து அவங்கள வீழ்த்துவாங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். அவர் என்ன எப்பயுமே ஒரு கதை சொல்கிறது என்பது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு கருத்து இருக்கும், அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்க இந்த கதையை எடுத்துக்கிட்டு
ஜல்லிக்கட்டு காளைக்கு எப்படி புல்லு கொடுக்கறது, ஒரு 500 பேர் போய் இதை உண்மைன்னு நம்பி புல்லு கொடுத்தா செத்து போயிட மாட்டாங்களா, இல்லைன்னா அந்த ஜூலி போன்றவர்களெல்லாம் விஜய் குறித்து கருத்து சொல்கிற அளவுக்கு நிலைமை வந்து இவ்வளவு தலைகீழ போச்சுங்கிறதுலாம் ஒரு வகையில் வருத்தம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான பார்வையாக தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னென்னா திமுக என்கிற மிகப்பெரிய கட்சியை விஜய்னு ஒருத்தன் வந்து வீழ்த்த போகிறான், அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதை எடுத்துக்காம புல்லுக்கட்டை எப்படி பாக்கெட்டில் வைக்க முடியும்னு யாரும் கேட்காம போயிட்டாங்க என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு அபத்தமான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு கருத்தை நம்ம வந்து கருத்தால் வெல்லணும். அப்போ அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னா அதை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது விஜய் பேச்சில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஓகே, இப்போ டிவிகே டிஎம்கே இதான் போட்டின்னு இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மேடையில் ஓப்பனாக அறிவிக்கிறாரு, ஸ்டாலின் சாரா விஜயா இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு. அவங்க என்டிஏக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு அவங்க சொல்லலாம், ஆனால் நமக்கு இவங்க 2 பேர் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக முன்னிறுத்துறாரு. அதாவது விஜய்ங்கிறது விஜய் கிடையாது, மக்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு எதிரியை கரெக்டாக வந்து டிக்ளேர் பண்ணுறாரா, அதாவது ஸ்டாலினுக்கும் எனக்கு தான் போட்டி அப்படிங்கிறத இப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாரா? இல்லை, அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. திமுக நம்மளுடைய அரசியல் எதிரின்னு அவருடைய முதல் கூட்டத்திலே அடையாளம் காட்டிட்டாரு. அதுக்கடுத்து அவர் இப்பயே இந்த கட்சியை தொடங்கினார் அப்படின்னா 26இல் நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் உங்களுடைய அஜெண்டா. அப்போ ஆட்சியில் இருப்பவரை அகற்றணும். நீங்கள் சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு தான் வர முடியாதுல்ல. அப்போ அவர் மீது வந்து நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கணும், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும். அது நியாயம்னு மக்களுக்கு தெரியும் போது அவருக்கு வாக்களிக்காமல் இவருக்கு வாக்களிப்பாங்க. அதன் மூலமாக அந்த அதிகாரம் வசப்படும்னு அவர் நினைக்கிறாரு, நம்புகிறாரு. அந்த அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அதனால தான் அவர் தொடர்ந்து அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார். திமுக விசஸ் தாவேகா, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதிமுக வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3ஆவது இடத்துக்கு போகுது, அது வந்து உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. என்னைக்கு பாஜக என்கிற ஆமை அதற்குள்ளார வந்ததோ அன்னைக்கே அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எடப்பாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையாக அப்படி வளர்ந்து வர்ற நேரத்தில் இந்த பாஜக வந்து அவர் மண்டையில் குட்டி வந்து அவரை அடிமையாக மாற்றிட்டாங்க. இனிமேல் எடப்பாடியுடைய செல்வாக்கெல்லாம் எந்த காலத்திலும் உயரவே உயராது. அதுக்கடுத்து நாம் தமிழருங்கிற ஒரு லற்றுப்பேடு கட்சி, அதனுடைய வாக்குகள் மொத்தமும் விஜய் பக்கம் தான் வரப்போகுது. அதனால் அந்த கட்சியும் அரசியல் களத்தில் இருக்காது, காலப்போக்கில் வந்து அது காணாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் வருதுங்கிறதுனாலே இவர்களையெல்லாம் எதுக்கு அட்ரஸ் பண்ணணும் என்ன. அதுக்கடுத்து அது விஜய் வாயிலிருந்து வரும்போது அவர் எந்த பெயரை உச்சரிக்கிறாரோ அதுவே பிராண்டா. இப்போ அவர் தெளிவாக இருக்கார். திமுக எப்படி விஜயை பெரிய ஆளாக்கக்கூடாது அப்படின்ட்டு விஜயினுடைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்களோ, சினிமா கிசு மாதிரி பேர் சொல்லாமல் பேசுகிறாங்களோ, அதே கணக்கு விஜய்க்கும் இருக்கும்ல. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், உதயநிதி குறித்து ஏன் அவர் பேசவே இல்லை. எனக்கு உதயநிதியெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த இதுதான். நீங்கள் எப்படி இந்த பேரை சொல்லலையோ அதே மாதிரி இவர் உதயநிதியாக இருக்கட்டும், மற்ற யாருமே எனக்கு பொருட்டே கிடையாது, ஸ்டாலின் தான். அவரை அங்கேருந்து நகர்த்திட்டு அந்த இடத்துல நான் உட்காரணும்னு ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு. அது ஒரு சரியான அரசியலாக தான் நான் பார்க்குறேன்.